நாட்டுப்புற கலைகளில் தனிச்சிறப்புடன் திகழும் தமிழர்களின் கலைவடிவங்களில் ஒன்றான வில்லின் துணை கொண்டு பாடப்படும் பாட்டு வில்லுப்பாட்டு. பல கருவிகளை கொண்டு பாடப்பட்டாலும் வில்லே முதன்மையான கருவியாகும். எம் பள்ளியின் வில்லுப்பாட்டு குழுவினர் இதோ உங்கள் கண் முன்னே. நம்ம ஆடசார் பள்ளியில எப்போதும் புதுமைகளை படைப்பதிலும் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதிலும் நம்ம பள்ளிக்கு ஈடியது. பேசியாச்சு, திசையெல்லாம் பேசப்படுற நம்ம ஊர் சாமி திருவிழா பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அக்கா தங்கை இருவரும் இருதயங்களா நம்மையும் நம்ம ஊரையும் கண்ணுல வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க, கண்ணுல வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. பத்ரகாளியம்மன் திருவிழா சித்திரை பொங்கல் துலாக்குமார் தினம் கொடியேற்ற தொடங்கி 11 நாட்கள் நடைபெறும். பங்குனி மாதத்தில் முதல் திருவிழா தங்கையான அருள்மிகு மாரியம்மனுக்கும் சித்திரை மாதத்தில் அக்கா அருள்மிகு பத்ரகாளியம்மனுக்கும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பங்குனி மாத திருவிழா கை நிறைய பங்குனி பொங்கல் போனஸோட பொருட்காட்சிக்கு குடும்பத்தோட வந்து நம்ம மக்கள் திருவிழாவை இன்னும் சிறப்பிக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பா கொண்டாடப்பட்டனால தான் சிவகாசியில அந்த நேரம் விலகத்தோட இணைக்கிறான்னு சொல்றாங்களா? ஆமா ஆமா, சரியா சொன்னீங்க. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் தீபாவளி பட்டாசு தயாரிக்கணும், ஆடி பாடி வெடிக்கணும், மண்பாய் கூடி உழைக்கணும், ஓடி ஓடி உழைக்கணும். அப்படி ஓய்வின்றி உழைத்து பட்டாசு தொழிலுக்கு புகழ் பெற்ற ஊர் நம்ம சிவகாசி. 1960ஆம் ஆண்டு சிவகாசி வானம் பார்த்த கட்டட பூமியாக இருந்துச்சு. போதிய விவசாயம் இல்லாமல் தவித்த மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக இங்கு தீப்பெட்டி மற்றும் பட்டாசு உற்பத்தி செய்யப்பட்டது. சுமார் 90 ஆண்டுகால பாரம்பரியம் இந்த தொழிலுக்கு. பல லட்சம் தொழிலாளர்கள் பணியாற்றி வராங்க. ஒரே ஒரு நாள் தீபாவளி கொண்டாட்டத்திற்காக நம்ம ஊர் மக்கள் ஆண்டு முழுவதும் தங்கள் உயிர் பலியிட்டு உழைக்கிறார்கள். இந்தியா முழுவதும் விற்பனை செய்யப்படும் பட்டாசுகளில் 90% 90% நம்ம சிவகாசியில் உற்பத்தி செய்யப்படுகிறது. தீப்பெட்டிகள் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக போட்டி போடும் வகையில் அச்சு தொழிலும் சிறந்து விளங்குகிறோம். அச்சு தொழில்னா என்னக்கா? காலண்டர், டைரி, புத்தகம், அது மட்டுமா அட்டை பெட்டிகள் தயாரிப்பிலும் நம்ம
பட்டாசை பத்தி விளக்கணும்னா விடிஞ்சு போயிரும். நம்ம ஆண்டு விழா முடிஞ்சும் போயிரும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். நம்ம ஊர் சிறப்புக்கு பேர்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஆண்டாள் தெப்பம், நம்ம ஊருக்கு பன்னீர் தெப்பம், தூத்துக்குடிக்கு மக்ரூனு, நம்ம ஊருக்கு ரஸ்க்கு, கோயில்பட்டி கடலை மிட்டாய், நம்ம ஊருக்கு கருப்பட்டி மிட்டாய், விருதுநகர் எண்ணெய் பரோட்டா, நம்ம ஊர் பன் பரோட்டா, திண்டுக்கல் பிரியாணி தலப்பாக்கட்டு. நம்ம ஊர் பிரியாணி பக்கெட்டு. போதும் போதும், நீளமா போய்கிட்டே இருக்கு. வேமா மங்களம் பாடி முடிச்சிடலாம். மங்களம் சுப மங்களம், வில்லுப்பாட்டு பாட